தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்வதில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 23 தமிழகம் வர இருக்கிறார். பிரதமர் மோடி தலைமையில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய தேர்தலுக்கான முதல் பொதுக்கூட்டம் ஜனவரி 23 சென்னையில் நடைபெற இருக்கிறது. இது பற்றி விரிவாக விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. ஓவர் டு தாமரைக்கனி. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு முதல் பயணமாக வருகின்ற 23 பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டம் என்பது மதுரையில் திட்டமிட செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம், அதுமல்லாமல் போதிய இடவசதி உள்ளிட்ட தொடர்பாக இந்த இடம் என்பது மாற்றம் செய்யப்பட்டு வருகின்ற 23 சென்னையில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பொதுக்கூட்டம் என்பதால் அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுக, பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்துக்குமே அழைப்பு விடப்பட்டு அன்றைய தினம் பிரதமர் அருகாமையில் அவர்களுக்கு தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து இந்த கூட்டணியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், வருகின்ற 23 மேலும் சில கட்சிகளை கூட்டணி கொண்டு வரணும் என்ற ஒரு முடிவில் தான் தற்பொழுது பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறது. ஒருபுறம் டிடிவி தினகரன் இந்த கட்சியில் கூட்டணிக்கு இணைவார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. மேலும் தேமுதிகவை எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வர வேண்டும் என்று அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து முயற்சி வருகிறது. எனவே வருகின்ற 23 கூட்டணியை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும். உறுதி செய்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான அந்த ஆயத்த பணிகளை தற்பொழுது பாஜக சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற ஓரிரு நாட்களில் இந்த கூட்டம் எந்த இடத்தில் நடைபெறும் என்பதை தொடர்பாக ஒரு குழு அமைத்து பாஜக சார்பில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பதால் இது ஒரு முக்கியமாக கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசியல் கட்சிகளில் இதுவரை கூட்டணி என்பது பல கட்சிகள் உறுதி செய்யாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தன்னுடைய கூட்டணியை அறிவித்து ஒரு மாபெரும் கூட்டணி கட்சி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரைக்கனி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.